மணியை சேவ் பண்ற 5 வழியை பத்தி பார்க்கலாம். ஒன்னு சேவிங்ஸ். பேங்க்ல இன்னொரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுல நம்ம சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கையை கடிக்கும் போது நம்ம அறியாமையே அந்த காசை எடுத்து நாம செலவு பண்ணிடுவோம். அது நிரந்தரம் இல்லை. ரெண்டாவது FD RD சொல்லக்கூடிய டெபாசிட்ஸ். இதுல கால நேரம் அதிகமா எடுத்துக்கும். 6 மாசம், 1 வருஷம், 5 வருஷம்னு அதிகமா இருக்கிறதுனால நினைச்சப்ப நம்மளால பணத்தை எடுக்க முடியாது. அப்படியே எனக்கு பணம் வேணும்னு நாம நின்னாலும் குறைஞ்ச அமௌண்ட் தான் நமக்கு ரிட்டர்னா வரும். அதுவும் சாத்தியம் இல்லை. அடுத்ததா ஸ்டாக் மார்க்கெட். இந்தியாவில் அப்பர் மிடில் கிளாஸ் மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பேசவே முடியாது. ஏன்னா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பேராபத்துன்னு இன்னைக்கு மக்கள் நம்புறாங்க. அடுத்ததா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க பணத்தை கொடுங்க, அதையும் நாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல தான் போடுவோம். ஆனா அதுக்குன்னு நாங்க அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஆளை வச்சு அதுல இருந்து பணத்தை மாத்தி எடுத்து போட்டு உங்களுக்கு லாபம் தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம மக்கள் மத்தியில பிரபலமா இல்ல. கடைசியா சிட் ஃபண்ட்ஸ், சீட்டு போடுறது. நம்ம நேரடியா நம்ம பணத்தை கொண்டு முதலீடு செய்யலாம். அதிக வெளிப்படைத்தன்மை, கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் கம்பெனியான்னு பார்த்து நம்மளுடைய சீட்டு போடும் பொழுது இன்னும் அதிகமான நம்பிக்கை நமக்கு உண்டாகும். தேவையான அப்ப நம்ம பணத்தை எடுத்துக்கலாம். அதிகமான ரிட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய விஷயம் தான், நமக்கு பிளெக்சிபிளான ஒரு விஷயமும் கூட. அதனாலதான் சிட்டு இது எல்லாத்தையும் விட பெஸ்ட் வழின்னு நாங்க சொல்றோம்.